ரயில்வே துறையில நிறைய மேம்பாடுகள் நடந்திருக்கு. தொழில்நுட்ப மேம்பாடும் நடந்திருக்கு. பாதுகாப்பு தொடர்பான மேம்பாடும் நடந்திருக்கு. அதே அடிப்படையில் விபத்தும் நடந்திருக்கு. அப்படிதான் அதை புரிஞ்சுக்கணும். ரயில்வே துறை ஒன்றுமே செய்யலைன்னு பொத்தாம் பொதுவான ஒரு குற்றச்சாட்டை வைக்க முடியாதுன்றாங்க. ரயில்வே துறை ஒண்ணுமே செய்யலைன்னு நிச்சயமா சொல்ல முடியாது. ஆனா டாப் மோஸ்ட் பொசிஷன்ல உள்ளவங்ககிட்ட ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கணும், ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கணும். ஆக்சிடென்ட் நடக்கலாம், ஆக்சிடென்ட் எதனால நடந்தது அப்படிங்கிற பத்தி ஒரு என்கொயரி நடக்குது. கமிஷனர் ரயில்வே சேஃப்டி இருக்காரு. அங்க ஒரிசால நடந்ததுல அவரை முதல்ல அனுப்புனாங்களா? எதுக்கு சிபிஐ மாதிரி ஒரு இவங்க இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி போனாங்க? அப்ப கமிஷனர் ரயில்வே சேஃப்டி நோஸ் அபவுட் த என்டையர் ரயில்வே சிஸ்டம். அந்த அளவுக்கு சிபிஐக்கு டொமைன் நாலேஜ் கிடையாது. அவங்களை எதுக்கு அனுப்புனாங்க? அதனால என்னன்னா இப்ப பாருங்க, இது அவர் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தாரு, யாரோ ஒருத்தர் சொன்னார், திரு பாக்கி யாரோ ஒருத்தர் சொன்னாரு, அதை கேட்டு இவர் சொல்லிட்டாருங்கிறாரு. அப்படி யாரோ ஒருத்தர் சொன்னா கேட்டு சொன்னா அவர் ரயில்வே மினிஸ்டர் இருக்கிறதுக்கே தகுதி இல்லாத ஆளு. யார் சொல்றதை வேணாலும் கேட்டுலாமா? கேட்டு உடனே தலையாட்டிக்கலாமா? அடுத்து இன்னொன்னு என்னன்னா, இவங்ககிட்ட வெளிப்படைத்தன்மை இல்லைங்கிறதுக்கு இன்னொரு சின்ன உதாரணம். நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ 1,00,000 பேரு ரயில்வே ரிலேட்டட் ட்ரெயின் ரிலேட்டட் டெத்ஸ் நடந்திருக்கு 4 வருஷத்துக்குள்ள, 2017 இருந்து 2021 சொல்லியிருக்காங்க. நம்பர் 1. இன்னொன்னு 2015-16 இருந்து 2021 22 வரைக்கும் அக்கார்டிங் டு ரயில்வேஸ் 449 ஆக்சிடென்ட் நடந்தது. ரயில்வே மினிஸ்ட்ரி சொல்லுது. சிஏஜி சொல்றாங்க அதே பீரியட்ல 2017 ஆக்சிடென்ட் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. அப்போ வாட் இஸ் ஆக்சிடென்ட்ங்கிறத பத்தி ரயில்வே மினிஸ்ட்ரிக்கும் இவங்களுக்கு இடையில டெஃபினிஷன்ல கோளாறு இருக்கா? அப்ப இருந்தா அதை சமன் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். திரும்ப திரும்ப முக்கியமானது வெளிப்படைத்தன்மை இருக்கணும். இப்ப அந்த யூனியன்ஸ் என்ன சொல்லிருப்பாங்க, முந்தி பார்த்ததுக்கு இன்னைக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு சொன்னதுனால யூனியனே சொல்லிட்டாங்கன்னு நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது. இது முந்தி பார்த்ததுக்கு 4 நைட் ஒர்க் பண்றது போல 2 நைட்டு சொல்லியிருக்கீங்க, இது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ரயில்வே யூனியன் சொல்லியிருந்தா ரயில்வே யூனியனே சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. இப்ப நம்ம நாட்டுல 14,000 பேசஞ்சர் ட்ரெயின் இருக்கு, 64,000 கிலோமீட்டர் டிராக்ஸ் இருக்கு. இப்ப கவச் சிஸ்டம் இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் பண்றதுக்கு 9,800 கோடி ரூபாய் செலவழியும். ஏன்னா ஒரு ட்ரெயினுக்கு ஏறக்குறைய 70 லட்சம் ரூபாய் ஆகும். இவங்க என்ன கொடுக்குறாங்க? 500 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க. பெரிய நெட்வொர்க்கு நிறைய வழித்தடங்கள்ல ரயில்கள் இயக்கப்படுது. பெரும் பொருட்செலவுலையும் அதை சேவை மனப்பான்மையோடு அரசாங்கம் செய்கிற போது அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கக்கூடிய விபத்துக்கள் பெரிதுபடுத்தி பார்க்கப்படுதா, விமர்சனத்திற்கு உள்ளாகுதா? இல்ல, அது உண்மை. அதாவது எதிர்கட்சிகள் இதை பயன்படுத்துவாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடக்கும் போது அவங்க பேசுவாங்க. ஆனா இங்க இருக்க திரு இளங்கோவன், திரு சூரிய பிரகாசர் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியை சேர்ந்தவங்க? அவங்க ரயில்வேல வேலை பாக்குறவங்க. ரயில்வே அவங்களுக்கு என்னென்ன சிரமங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. 4 நைட்டு சேர்ந்தாப்புல டே டைம்ல ஒருவேளை அவருக்கு ரெஸ்ட் கொடுக்கலாம். இருந்தாலுமே நேச்சுரல் ஹேபிட் ராத்திரி தூங்குறது தானே. அது 4 நைட்டு தொடர்ந்து வேலை பார்க்க நிர்பந்திக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறது உண்மைதான். இது ஏன் அவங்க தடுக்கலைன்னா, இது வேகன்சி அப்படி காலியா வச்சிருக்காங்க, அதனால அதை தடுக்காம இருக்காங்க. இன்னொன்னு, கவச் சிஸ்டம் நல்ல சிஸ்டம், எல்லாருமே அதை ஒத்துக்கிறோம். 5 காம்பனன்ட் இருக்கு அதுல. இப்ப அதுக்கு ஒரு ட்ரெயினுக்கு 70 லட்சம் ரூபாய் ஆகும். நீங்க நான் சொன்னேன் 9,800 கோடி மொத்தம் ஆகும். நீங்க வருஷத்துக்கு 200 கோடி 250 கோடி கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2047 அச்சாதீன் ஆறேன் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டியது. அது வரைக்கும் ஒண்ணு நடக்குது. அதனால இது வெறுமனே சிஸ்டமிக் ஃபெயிலியர்னு சொல்ல முடியாது. 2 காரணத்தினால. ஒரு சிஸ்டமிக் ஃபெயிலியர் நடந்ததுன்னா ரயில்வே கமிஷனர் ஃபார் சேஃப்டி அதை கண்டுபிடிச்சு சொல்லட்டும், எதனால ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு. முந்திரி கூட்ட மாதிரி இல்ல அவர் டிரைவர் தப்புன்னு முதல்ல சொல்றது, அதுக்கப்புறம் அதை வித்ட்ரா பண்றது, அதுக்கப்புறம் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தான்னு சொல்றது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறு. இப்ப இப்படி எல்லாம் நடக்கும்போது நமக்கு என்ன பயம் வருதுன்னா, இவங்க உண்மையை வெளிப்படுத்தவே மாட்டாங்க, ஏதாவது இது மாதிரி தான் பேசிட்டு இருப்பாங்க. நம்ம உண்மையை வெளிப்படுத்தாத வரைக்கும் நம்ம காரணங்களை களைய முடியாது. The truth has to come out. அப்படி உண்மைன்னு சொன்னோம்னா அதுக்கு பல்வேறு காரணங்கள்னால, என்னமோ சிஸ்டமிக் ஃபெயிலியர் மட்டும் இல்ல, ஊழியர்களை அளவுக்கு மீறி வேலை வாங்குறது, ஊழியர்களுக்கான வேகன்சி அப்படி வச்சிருக்கிறது, கவச் சிஸ்டத்தை ஃபுல்லா இன்ட்ரோடியூஸ் பண்ணாம இருக்கிறது, இது மாதிரி பல காரணங்கள் இருக்கு. இவர் ஒரு சீனியர் ரயில்வே ஆபீசர் சொன்னாரு, நீங்க ஆன் ஒன் சைடு நீங்க அட்வான்ஸ்டு ட்ரெயினை கொண்டு வர்றதும், இன்னொரு சைடுல ட்ராக் மெயின்டெனன்ஸ் பத்தி கவலைப்படாம இருக்கிறதும் நல்லது கிடையாது. இதனால் ரொம்ப ஆபத்துக்கள் நிகழும். புள்ளிவரம் சொன்னாரு.